ஒரு கொஸ்டின் இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஒரு கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின்ஸில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் கொஸ்டின் இருக்குது, விச் ஆஃப் த following molecules are exist. என்னென்ன மாலிகூல்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது? X2, X4, X6,
பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜனானுடைய காம்பவுண்ட் கூட பார்த்தோம் கரெக்டாக ஜனானுடைய காம்பவுண்டில் என்எஸ் NP6 3 4 5 6 ஒரு எலக்ட்ரான் சுற்றினா ஜனானோட ஃப்ளோரின் மோல் எலக்ட்ரான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது அந்த வேக்டர் டிஆர் இருக்கிறதால நமக்கு 2 அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இந்த 2 அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் கூட 2 ஃப்ளோரின் வந்து ஆட் ஆகலாம் ஸோ XeF2 வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அதே மாதிரி திரும்பவும் ஒரு ஃப்ளோரின் கரெக்ட் ஆகணும் 2 ஃப்ளோரின் கரெக்ட் ஆகணும் அப்படின்னா திரும்பவும் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகலாம் நமக்கு 4 அன்பார்ட் எலக்ட்ரான் வரும் அப்போ Xe4 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அடுத்தது XeF6 கரெக்டாக இதுவும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் திரும்ப ஒரு அன்பார்ட் எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும்போது எக்ஸிஸ்ட் ஆகும் ஒரு ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும் அதுதான் டிஸ்டார்டட் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் XeF8 வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் சரிங்களா அது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம் 28ல் XeF8 எக்ஸிஸ்ட் ஆகும்னா XeF8 வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்ல பயன்படுத்தா ஏன்னா நமக்கு லோன் பார் ரிப்பல்ஷன் வந்துடும் ஏன்னா ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு ஃப்ளோரின் வந்து ஆட் பண்ணி சரிங்களா ஸோ இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும் அடுத்து அம்மோனியாவில் நைட்ரஜனில் நார்மலாகவே 3 கோவலன்ட் பாண்ட் வந்து பாசிபிள் ரிமைனிங் இருக்கிற ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஸோ NH3 மூவ் ஆகும் அதே மாதிரி பாஸ்பரஸில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பர்சன்டேஜ் இருக்கும் சிமிலர் டு த PH3 P அதுக்கப்புறம் ஜனானுடைய ஆக்சைடு காம்பவுண்ட் ஜனானுடைய ஆக்சைடில் XeO ஃபார்ம் ஆகும் XeO2 XeO3 வந்து O4 இதெல்லாம் ஃபார்ம் ஆகும் 1 2 3 மூணுமே XeO ஃபார்ம் கரெக்டாக அடுத்து XeOF2 ஃபார்ம் ஆகுமா அப்படிதான் இருக்கும் ஏன்னா பாருங்க ஜனான் கூட ஒரு ஆக்சிஜன் இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் கூட ஒரு Xe டபுள் பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுமா அப்படிதான் அதே மாதிரி ஒரு ஃப்ளோரின் வந்து ஆட் ஆகாது ஏன் 2 ஃப்ளோரின் ஆட் ஆகுது சில நேரத்தில் நம்மளோட XeOF மட்டும் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு ஃப்ளோரின் ஆட் ஆகுதுன்னா சிங்கிள் எலக்ட்ரானாக மாறாது அது எதுக்கு எலமெண்ட் ரெண்டு எலக்ட்ரான் அப்போ வரக்கூடிய ஃப்ளோரின் 2 ஃப்ளோரினாக தான் வர முடியுமே தவிர சிங்கிள் ஃப்ளோரினாக வர முடியாது ஸோ XeOF ஃபார்ம் ஆகாது பட் XeOF2 ஆமாம் அதே மாதிரி XeO ஜனான் ஆக்சிஜன் கூட ஒரு பை பாண்டை ஃபார்ம் பண்ணோம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஃப்ளோரின் திரும்ப 2 பை எலக்ட்ரான்ஸும் 2 லோன் பேர் எலக்ட்ரானும் மைக்ரேட் ஆகும்போது நமக்கு 4 அன்பார்ட் எலக்ட்ரான்ஸாக மாறும் ஸோ XeOF4 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் கரெக்டாக நெக்ஸ்ட் என்ன இருக்குது XeO2F அப்போ 2 ஆக்சிஜன் அன்பார்ட் அந்த பேர் எலக்ட்ரான் கூட 2 ஆக்சிஜன் ரிலேட் ஆகும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஃப்ளோரின் இந்த எலக்ட்ரான்ஸில் ஜம்ப் ஆகும்போது XeO2F2 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் கரெக்டாக இதெல்லாமே ஜனான் ஆக்சைடு அண்ட் ஃப்ளோரைடு காம்பவுண்ட்ஸ் ஆக்சி ஃப்ளோரைடு காம்பவுண்ட் சொல்லுவோம் நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது ஜனானுடைய ஆக்சைடு காம்பவுண்ட் ஜனானுடைய ஃப்ளோரைடு காம்பவுண்ட் ஜனானுடைய ஆக்சி ஃப்ளோரைடு காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே XeOF2 XeO2F2 அது கூட இருக்குங்களா XeO2F2 அதே மாதிரி XeOF4 இதில் என்ன காம்பவுண்ட் ஜனானுடைய ஆக்சி ஃப்ளோரைடு காம்பவுண்ட்ஸ் அடுத்தது எக்ஸிஸ்ட் ஆகுமா இங்கே பார்க்க இப்போ பாருங்க 3 1 2 3 4 4 லோன் பேர் இருக்குது கரெக்டாக பேர் எலக்ட்ரான் வந்து 3 பேர் எலக்ட்ரான் கூட ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு பேர் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது 2 ஃப்ளோரின் சேரும் அப்போ XeO3F2 போகலாம் ஆமாம் ஆக்சிஜன் பாருங்க எத்தனை அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது நீ எந்த ஆக்சிஜன் இது கூட ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகலாம் இது கூட ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகலாம் இது கூட ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகலாம் இதுதான் எக்ஸிஸ்டேஷன் ஆகும் ஃப்ளூரின் ஆக்சிஜனோட மோட் எலக்ட்ரான் கிடைக்கல இல்லையா அப்போ முதல்ல எது சேர்ந்துருக்கோம் ஃப்ளூரின் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணி முதல்ல 2 அன்பார்ட் எலக்ட்ரான் மாறிடும் அப்போ என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் XeF2 ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் என்ன பண்ணுவோம் எப்படி போனால் 2 லோன் பேர் எலக்ட்ரான் பிடிச்சி ஃபார்ம் ஆகுமா வராது அப்போ XeO3F2 ஃபார்ம் ஆகும் புரியுதா நெக்ஸ்ட்டு ஏன்னா நைட்ரஜன் எத்தனை பாண்ட் பாசிபிள் இல்லை நைட்ரஜனில் எப்பவுமே 5 பாண்ட் வந்து பாசிபிள் கரெக்டாக அடுத்தது XeH6 இப்போ கவனி XeH6 ஜனானை விட ஹைட்ரஜன் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவா மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஹைட்ரஜன் லீஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஜனானும் லீஸ்ட் எலக்ட்ரான் 2 பேருமே உள்ளது லீஸ்ட் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுமா ஜனான் ஹைட்ரஜன் மோர் எலக்ட்ரான் தான் கொடுக்க முடியும் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகும் கரெக்டாக இல்லையா அப்போ XeH6 வந்து ஃபார்ம் ஆகும் கரெக்டாக அடுத்து PH3 ஃபார்ம் ஆகும் PH5 ஃபார்ம் ஆகும் ஏன்னா பாஸ்பரஸோட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்டால் மட்டும்தான் பாஸ்பரஸில் பென்டாவேலன்ட் ஃபார்ம் ஆகும் கரெக்டாக PF5 PCl5 PPR5 PHL NF5 ஃபார்ம் ஆகாது NH5 ஃபார்ம் ஆகாது ஆக்சிஜனில் 4 அல்கைல் குரூப் ஆக்சிஜன் கூட 2 கோவலன்ட் பாண்டை நார்மலாக ஃபார்ம் பண்ணணும் மூணாவது ஒரு கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்னவா இருக்கணும் H3O+ இந்த மாதிரி இருக்கும் அது கோஆர்டினேட் பாண்டாக இருக்கும் 4th பாண்டு ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் தான் பண்ணும்
ஒன்று அது ஹைட்ரஜன் பாண்டிங்காக இருக்கணும், இன்னொன்று என்ன இருக்கணும் பேக் பண்ணி. ஹைட்ரஜன் பாண்டிங் முடியாது, பேக் பண்ணி இது 4 கார்பன் இது ஃபார்ம் ஆகுமா, இது ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி ஃப்ளூரின் ஃபார்ம் ஆகாது, குளோரின் ஃபார்ம் ஆகாது, இதெல்லாமே ஃபார்ம் ஆகும். கரெக்டாக 22 23 இருக்கு 24 28 26 27 ஆகும். கரெக்டாக pH 4+. கரெக்டாக இதெல்லாமே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா, எதுலாம் எக்ஸிஸ்ட் ஆகும் எதுலாம் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது அந்த மாதிரி தான் கொஸ்டின் நமக்கு. அதுலேயும் பர்டிகுலராக நைட்ரஜன் பாஸ்பரஸ் அந்த ஜெனாமிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே கேட்கும். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு மீதி அந்த இன்டர் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் வரும். சரிங்களா, அது இதெல்லாம் ClBr ClF அதெல்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு பி பிளாக்ல சொல்லுவாங்க. பட் அது இதோட கண்டிப்பாக அது ஒரு வேற ஒரு கேட்டகரி. பட் அதுவும் என்ன பாடம் அப்படின்னா பவர் பாடம் அதான் நெட்டில் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பி பிளாக் எடுத்துக்கோ கூட பார்த்துக்கலாம். சரிங்களா, இதெல்லாமே எது இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும் எது இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக இப்போ இதில் நமக்கு சிலபஸில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய பாண்ட்னா என்ன, அது ஒரு சில டெஃபினேஷன் ஒரு 6-7 டெஃபினேஷன்ஸ் இருக்குது. முதல்ல இப்போ தான் நம்ம அந்த கெமிக்கல் பாண்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிக்கு முன்னாடி, அதாவது வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹைட்ரஜன் பாண்டிக்கு முன்னாடி தான் இந்த ஏரியா இருக்குது. சரிங்களா, அதாவது இதுக்கு என்ன பேருனா அங்கே தேடி அவங்க கொடுத்துருப்பாங்க, பட் எக்ஸைட்டேஷன் தேடி கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னென்ன மாலிகுள்ள எக்ஸிஸ்ட் ஆகும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி புக்கில் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் எக்ஸைட்டேஷன் தேடி. பட் இப்போ நம்ம ஜென்ரலாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கெமிக்கல் பாண்டியிலேருந்து நம்ம சிலபஸ் படி என்ன இருக்கோ அதை பார்க்கலாம். சரியா.